வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி பிராண்ட் நியூ ஹெவி வெயிட் சாம்பியனாக ஜே ஊசோ ஆகிட்டார். அவருடைய ஃபஸ்ட்டு ஸ்பீச் என்ன அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம். ரசிகர்கள் எல்லாருமே யூ டிசர்வ் இட், நீ சாதிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி கொண்டாடி தலையில் தூக்கி வச்சு ஜே ஊசோ கொண்டாடுறாங்க. ஆமாம், ஐ எம் டிசர்வ் இட். என் ஃபேமிலியில் நான் இப்போ சாம்பியன் ஆகிட்டேன். இது ஒரு மிகப்பெரிய விஷயந்தான். இந்த மூமெண்ட் என் ரெஸ்ல்மேனியா ஹிஸ்ட்ரியில் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. அண்ட் கிரேட், நான் குந்தரை சொன்னேன், குந்தார் கண்டிப்பாக நான் உன்னை வீழ்த்துவேன்னு. நான் உன்னை டேப் அவுட் பண்ண வச்சேன். நீ எத்தனை தடவை எனக்கு ஸ்லீப்பர் லாக்கை போட்டேன். நான் உன்னை ஸ்லீப்பர் லாக் போட்டு டேப் அவுட் பண்ண வச்சேன். டேப் அவுட் பண்ணி ஹெவி வெயிட் சாம்பியனாக இப்போ உங்கள் முன்னாடி நிற்கிறேன். இப்போ உங்கள் ஜே ஊசோ வேர்ல்ட் ஹெவி வெயிட் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு ஈட் மூமெண்ட் போடலாம்னு சொல்லிட்டு ஜே ஊசோ ரெடியாக இருக்கார். அண்ட் ஈட் மூமெண்ட் நிறைய போடுறாரு. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா ரிட்டர்னாக இருக்கார். சாமி ஜெயினை பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் கனடா நாட்டில் அவருக்கு சண்டை போடும்போது ரைட்டாக அவருக்கு இன்ஜுரி ஆகிட்டுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக ஒரு ரம்ஜான் டைம்னால லீவு கொடுத்து அனுப்பிவிட்டாங்க. ரெசல்மேனியாவில் மேட்ச் இல்லை, இப்போ மீண்டும் வந்துட்டார். ஜே ஊசோ பற்றி சொல்லார், சாரி நண்பா, நான் ரெசல்மேனியா டைமில் கொஞ்சம் பர்சனல் விஷயம்னால நான் ரெசல்மேனியாவில் பங்கேற்க முடியலை அப்படிங்கிறத காட்டிலும் நீ சாம்பியன் ஆகிறத என்னால் லைவாக பார்க்க முடியலையே அப்படின்னு நினைக்கும் போது வருத்தமாக தான் இருக்குது. என்ன வந்துச்சுக்க, இப்படி ஜே ஊசோ த வேர்ல்ட் ஹெவி வெயிட் சாம்பியன், இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஹானரபிள், நீ என்னோட ஹூஸாக இருந்திருக்கிற, நீ என்னோட நண்பனாக இருந்திருக்கிற, நீ என்னோட சகோதரனாக இருந்திருக்கிற, எந்த வகையில் பார்த்தாலும் நீ எனக்கு பிடிச்சவன் தான் அப்படிங்கிற மாதிரி சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவை பார்த்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வா இப்போ ஈட் மூமெண்ட் போடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி ஈட் மூமெண்ட் போட்டுட்டு இருக்கும்போது சாமி ஜெயின் அப்படியே பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ பக்கம் போகும்போது பார்த்துட்டார். ஜே கீழே இறங்கின பிறகு கெட்டி பிடிச்சிற மாதிரி சமாளிச்சிட்டார். அதுக்கப்புறமா ஜிம்மி ஊசோ எல்லாருமே சேர்த்து ஈட் மூமெண்ட் போட்டிருக்காங்க. சாமி ஜெயின் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஹீல் கேரக்டர் மாதிரி பண்ணுற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. பட் ஆனால் அதை ஜிம்மி ஊசோ தடுத்து நிறுத்திட்டார் இன்னைக்கு.